இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினே உங்களை யாவருமாய் வரவேற்கிறேன். ஜீவாப்பம் நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் கூட தியானத்துக்கென்று உங்களோடு கூட உங்கள் தோல்வி இறுதியானது அல்ல என்றதான தலைப்பிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்று நிறைய நேரத்திலே பார்க்கும் பொழுது நாம் தோல்வி வந்தவுடனே எல்லாம் முடிந்து விட்டது, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, எனக்கு ஜெயம் இந்த இடத்துல கிடைக்காது என்று சொல்லி பல நேரத்தில் நாம் யோசிக்கிறது உண்டு. ஆனால் வேத வசனத்திலே இருந்து ஒரு நபரை குறித்து உங்களோடு கூட பேசி, தேவன் நாம் தோல்வியில் இருக்கிறது விருப்பமில்லை, எங்கே விழுந்து இருக்கிறோமோ அங்கிருந்தே மறுபடியும் எழுப்பி நம்மை நடத்த அவர் வல்லமையின் தேவனாய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பேதுருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் எவ்வளவு நெருங்கி இயேசுவோடு கூட வாழ்ந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாகதுக்கு முன் அந்த இரவிலே அவரை அடித்தார்கள், இயேசுவை அடித்தார்கள், அவருடைய பல துன்பங்களை கொடுத்தார்கள். அந்த பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பேதுருவிடத்தில் வந்து கேட்குறாங்க, நீயும் அவரிலோ ஒருத்தனா என்று கேட்கும் பொழுது அங்கே பேதுரு அவர் யார் என்பது தெரியவில்லை என்று சொல்லி 3 விசை அவர் மறுதளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு பேதுரு அவர் மிகவும் மனம் மருந்தி அழுகிறதையும் கூட நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நடந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவர் சொன்னபடி அவர் மனிதர்களுக்காய், இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய பாவங்களை எல்லாவற்றையும் போக்கும்படிக்காய் அவர் சிலுவையிலே சுமந்தி இரத்தத்தை சிந்தினார். அது மாத்திரமல்ல, அவர் மரித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எல்லாருக்கும் போய் சொன்னார்கள். ஆனால் பேதுரு கூட அதையெல்லாம் பார்த்தும் கூட அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மறுபடியும் இயேசு அழைத்த அந்த அழைப்புக்கு அவர் இணங்க முடியவில்லை, அதில் செயல்பட முடியாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார், அவர் தன் தொழிலை மறுபடியும் செய்ய போகிறார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கூட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ஆண்டவர் எங்கே உங்களை அழைத்திருக்கிறாரோ, எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, சில நேரத்தில் தோல்வி வந்துவிட்டது, சில நேரத்தில் நமக்கு செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வந்தவுடனே நாம் அதை மறந்து விடுகிறோம். அப்படித்தான் பேதுரு கூட செய்தார். அந்த நேரத்தில் யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற ஒரு விஷயத்தை, அதை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே 15 17 வரையிலுமாய் இப்படியாயிருக்கிறது. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோன், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிகிறீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சோர்ந்து போய் இயேசுவை இடத்துல நான் மறுதளிச்சிட்டேன்னு அந்த சூழ்நிலை அவருக்கு இருந்தது. ஒரு தோல்வி தன் வாழ்க்கையில், இனி நான் ஆண்டவர் அழைச்ச அழைப்புக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது என்றெல்லாம் நினச்சிருக்கலாம் பேதுரு. ஆனால் மறுபடியும் ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறாரு, 3 வாட்டி அவர் கேட்குறார், நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. அதன் பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்த்துக்கொள், என் ஆடுகளை காத்துக்கொள் என்று, என் ஆடுகளை பராமரித்துக்கோ அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது அதன் பிற்பாடு
பேதுருடைய வாழ்க்கை நாம் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு மகிமையான ஊழியத்தை செய்து முடித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட இயேசு நம்மை அழைக்கிறார். ஊழியர்களாக இருக்கிற சில பேர் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஊழியத்திலே நான் செய்தும் தோல்வி அடைந்திருக்கிறேன், இனி எனக்கு ஊழியம் இல்லை என்று சொல்லலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அழைத்தவர் நிச்சயம் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒரு தடவை ஆண்டவர் நம்மளை அழைச்சாருன்னா அந்த காரியத்தில் எவ்வளவாய் நம்ம விழுந்து போயிருந்தாலும் சரி, அதிலிருந்து தூக்கி எடுத்து தன் காரியங்களை செய்யும்படிக்கு அவர் செயல்படுவார். ஆண்டவர் ஒரே வாட்டி அழைச்சாருன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும். மத்தியத்தில் உன்னை வேண்டாம் என்று எப்போவுமே சொல்ல மாட்டார். அதே போலத்தான் ஒவ்வொரு விசுவாசி கூட ஆண்டவர் அழைச்சாருன்னு சொன்னால், ஆண்டவர் ஏதாவது உங்களுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் அதை செய்ய அவர் உங்களுக்கு மூலியமாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எதுவுமே முடிவானது என்று அல்ல. தோல்வியானது வெறும் ஊழியத்தின் பாதையில் மாத்திரமில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் கூட அது வரலாம். ஆண்டவர் அதுதான் சொல்வார், நீ தோத்து போயிட்டன்ட்டு அங்கே இருக்காதே, நீ எழுந்துக்கோ, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அதனாலே தேவ பிள்ளை, ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறது எதுக்கு? என்ன ஏன் அழைச்சிருக்காருன்னா, நம்ம எல்லாம் பாவத்தில் இருளே இருந்தோம். அதிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்தார் என்றால், ஆச்சரியகரமான ஒரு ஒளிக்கு அவர் கொண்டு நம்மை ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில். அப்படி என்று சொன்னால் இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் இருளில் இருக்கும் பொழுது யாரோ நமக்கு சொன்னதினாலே இன்று நாம் அந்த இயேசுடைய ஒளியை கண்டு கொண்டோம். அதுக்கு இப்பொழுது ஆண்டவர் நம்மை கூட என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாமும் கூட இந்த அன்பை அறியாதவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் என்பதுக்கு உங்களையும் என்னையும் ஒளியாய் வைத்திருக்க. அதனாலே தோல்வியை பார்த்து நின்று விடாதீர்கள். அது முடிவல்ல. தோல்வியிலிருந்து ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களை நடத்துவார். தைரியமாய் செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, சோர்ந்து போய் வீழ்ந்து போகும் பொழுது, தோல்வி என்று வரும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களை அப்படியே விட்டு விடுவது கிடையாது. எங்களிடத்தில் வருகிற தேவனாயிருக்கிறீர். பேதுருவுக்கும் அப்படித்தான் செய்தீர். நீ மாறாத தேவனாயிருக்கிறதினாலே என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. எங்கே அவர்கள் தோல்விப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே அவர்களை அங்கிருந்து எழுந்து கொள்ளும்படிக்காக உம்முடைய வார்த்தை கொண்டு அவர்களோடு கூட பேசும். தைரியப்படுத்துங்க. தோல்வியானது முடிவல்ல. அது இனி இந்த தோல்வி வந்ததினாலே இந்த காரியம் மறுபடியும் செய்யக்கூடாது என்பதும் கூட அல்ல. அவர்கள் விழுந்த இடத்துல எழுந்து கொள்ளவும், அவர்களை பலப்படுத்தி புதுப்பித்து அவர்கள் ஓட்டத்தை ஓடும்படிக்காக என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். பவுல் சொன்னது போல, நான் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொன்னது போல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீர் கொடுத்த அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.